ரியலிஸ்டிக் லைஃப்ல இருந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஒரு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. குழி போட்டு தைக்கிற ஒரு கலாச்சாரங்கிறது அந்த ஒரு தொழில் லைஃபாக மொத்தமாக அழிஞ்சு போச்சு. ஒரு இஸ்லாமியர்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக எடுத்திருந்தாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி சினிமா தமிழ் சினிமாவில் இது போல் ஒரு படம் எடுத்ததே இல்லை. ரொம்ப எமோஷனலாக காட்சிகள்லாம் இருந்துச்சுங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு இஸ்லாமியர்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவருடைய கலாச்சார பண்பாடு என்னன்றதை இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. ஹபீபி ரொம்ப சூப்பரான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஹபீபிங்கிற ஒரு இஸ்லாமிய சொல்லோ இல்லை அரபு சொல்லோ டைட்டிலாக இருக்குன்னு நினச்ச வேண்டாம். அதுக்குள்ளே ஒரு காதல், ஒரு குடும்பம், ஒரு கவலை, ஒரு காதலுடைய பிரிவினை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை விட நடிச்சிருக்கக்கூடிய கஸ்தூரி சார், அபு நடிச்சிருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதை விட நம்ம சீட்டில் உட்காந்து படம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட ஸ்க்ரீனுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே, சாம்சியோட மியூசிக்கு, முகேஷ் சாமியோடைய கேமரா, எல்லாருடைய ஒர்க்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை விட நடிச்சிருக்கவங்க யாரும் நமக்கு பரிச்சயமானவங்க அப்படி இப்படிலாம் பார்க்குறத விட எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு காதனுடைய பிரிவையும் ஒரு குடும்பத்தினுடைய பிரிவையும் அவனுடைய வாழ்க்கையினுடைய தேடல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. மீராக்கருடைய டைரக்ஷன்லேயே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி படம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் படம் வந்து பாருங்கள், வெற்றி படம் பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலி என்னோட ஊரில் ரிலேட்டட் பண்ண படம். பிகாஸ் ஐ எம் ராம்நாடு, கீழக்கரை. ஸோ அங்கே இருக்க ஆம்பளைங்க எல்லாருமே சின்ன வயசுலேயே அப்ராட் போய் தான் ஏர்ன் பண்ணிவிட்டு ஒரு 3 years 4 years கிட்ட ஒய்ஃபை பிரிஞ்சிருப்பாங்க. அதே பேசிக் ஃபிலிம்னால அப்படியே உள்ள போகிற அளவுக்கு ஆழமாக இருந்துச்சு இந்த படம். ஆக்சுவலி என்னோட மதர் இன் லா நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட். ஆக்சுவலி அந்த படத்துக்குள்ளே நான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி ரியலிஸ்டிக் லைஃப்பில் இருந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஒரு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. சாரோட நடிப்புக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை. சாரோட நடிப்பு செம்மையாக தான் இருந்துச்சு, நேச்சுரலாக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே ரிலேட்டிவிட்டி எப்பயுமே கேட்குற சாங்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பேசிக்ஸாக நேச்சுரலாக நம்ம இருக்கிற லைஃப் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே தேட்டருக்குள்ளே போனானே என்னோட வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி புது ஆக்டர்ஸ் மாதிரி இல்லை, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, பெஸ்ட்டாகவே நடிச்சிருந்தாங்க, அவங்களோட பெஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் தான் நம்ம கொடுத்துச்சு. அந்த படத்தோட வேர்ல்டு பில்டிங் ஆகட்டும், நம்ம அந்த ஊருக்குள்ளேயே இருந்து அந்த மக்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்வாதாரத்தை எல்லாம் நேரில் பார்க்குற மாதிரி. முக்கியமாக ஒரு விஷயம் அவங்க நோட் பண்ண 2 பாயிண்ட்ஸ் இந்த நெசவுங்கிறது ஒரு சில ஊர்களில் அடிப்படையான ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் மிஷின் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வர போகும்போது இந்த குழி போட்டு தைக்கிற ஒரு கலாச்சாரங்கிறது அந்த ஒரு தொழில் லைஃபாக மொத்தமாக அழிஞ்சு போச்சு. அந்த குடும்பங்கள் எப்படி மாறுச்சுங்கிறதையும் காட்டியிருக்காங்க. அப்புறம் நிறைய ஊர்களில், எஸ்பெஷலாக முஸ்லீம் குடும்பங்கள் இருக்கிற ஊர்களில் வெளிநாட்டு போய் அவங்க சம்பாதிச்சு, நம்ம சொல்லுவோம் வெளிநாட்டில் போய் வாழ்ந்தாங்க, சம்பாதிச்சாங்க. ஆனால் அந்த ஊர்களில் அவங்க எவ்வளோ அந்த வலிகளும் தியாகங்களும் பண்ணியிருக்காங்கன்றது இதில் ரொம்ப அருமையாக காட்டியிருக்காங்க. கஸ்தூரி சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். ஆரம்பத்துலேருந்தே படத்தை என்கேஜிங்காக கொண்டு போகிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. டைரக்டர் நல்லா யதார்த்தமாக நடிக்க வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு கமர்ஷியல் படம், நம்ம அந்த ஒரு ஸ்பீடான ஃபாஸ்ட் பேசிங் மூவி அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு வாழ்க்கை, அதோட ஸ்பீடில் அதோட பேஸில் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரெல்லாம் அடிக்கலை. நம்ம அந்த கதையை அப்சர்வ் பண்ணி உள்ளே போன உடனே நம்ம அந்த இயல்புலேயே என்கேஜ் ஆகிட்டோம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படங்கள். இன்னொன்று, இந்த மாதிரி வாழ்க்கைகள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிய வேணும். இது ஒரு என்டர்டெய்னிங் மூவியாக இல்லை ஒரு டைம் பாஸ்ன்னு பார்க்குறத விட ஒரு வாழ்க்கைகளோட ஒரு அடிப்படை டாக்குமெண்ட்ரி மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். அதை காட்டுறதுக்கு எல்லாரும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. புரியல. ஒரு நல்ல ஒரு படைப்பு, கருத்துள்ள ஒரு விஷயம், நம்ம தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்களை புதுசாக ஒரு விஷயத்தாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை பார்க்குறது. தேங்க்யூ. அதாவது படம் எப்படி இருக்குன்னு கேட்குறதோட ஃபேமிலியோட கூட்டின்னு போய் பார்த்தேன்னா அவங்கள கேட்கலாம். அவ்வளோ அழகான படம். நான் இந்த பிளாஸ்ட் படம்லாம் இப்படி இருக்குன்னு நினைக்கல, பரிமளா இருக்கவும் நினைக்கல, இந்த படமும் இப்படி இருக்குன்னு நினைக்கல. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தேன், சந்தோஷமாக போகிறேன். அதான் உண்மையை சொல்ல போனால் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமே.
முஸ்லீம்களுக்கு இல்லைன்னா லைஃப் இல்லையா? முஸ்லீம் என்ன சமுதாயத்தில் அவங்க ஆள் இல்லையா? ஏன் நம்ம ஊரில் முஸ்லீம் இல்லையா? ஏன் நம்ம ஊரில் முஸ்லீமுக்கு வரலாறு இல்லையா? நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கணும்னா நம்ம கூட சேர்ந்து வெள்ளைக்காரனுங்க கூட சண்டை போட்டது அவங்க தான். வேலுநாச்சியார் கதை எடுங்க, எந்த கதை எடுங்க, ஏன் நம்ம புராதன கடை ஐயப்பன் கதை எடுங்க, எல்லாத்துலேயும் முஸ்லீம்கிட்ட இது இல்லையா? அதனால் முஸ்லீம்க வேறு நம்ம வேறன்னு பார்க்குறதோட இந்த படத்தில் கதை என்ன சொல்லியிருந்தா நம்ம பார்க்கணும். நீங்கள் இது பண்ணுற மாதிரி ஜீவாது ஒரு படம் வந்ததில்ல, ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் மாதிரி ஒரு படம், அதுலேயே முஸ்லீம் சார்ந்து இருக்கும், ஜிப்சின்னு நினைக்கிறேன் அந்த படம். அதுவே அப்புறம் திருமணம் என்னும் நிக்கா, இந்த மாதிரி நிறைய படம் இருக்குது. ஆனால் ஒரு அவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்வாங்க. அவங்க சமுதாயத்தில் எப்படி அவங்க அந்த கட்டமைப்பு அவங்க ஏற்படுத்து முழுக்க முழுக்க வந்திருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு படம் வந்தது, பம்பர்னு ஒரு படம் வந்தது, நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த படத்தை எல்லாருமே தவற விட்டாங்க. அது ஒரு கேரளா படம், கேரளா ஒரு முஸ்லீமோட படம், பம்பர்ன்ற படம். அவ்வளோ அழகாக இருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. சில படங்களை நம்ம ஆளுங்க வேணும்ட்டியுமே அச்சு விட்டுறானுங்க, நல்லா இல்லை இது முஸ்லீம் படம் அப்படி இப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. படம் அருமையாக இருந்தால் அருமையான படம் தான். போன வாரம் ஹிட்டான படங்களுக்கு இந்த வாரம் ஹிட்டான படங்களில் இந்த படம் ஒயிட்டான படம் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் சூப்பராக இருக்குது, நம்பி வா, சந்தோஷமாக தான் இருப்பீங்க. இந்த மதம் அந்த மதம்லாம் ஒன்றும் கிடையாது, காதலுக்கு மதங்களே கிடையாது. இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டாகும். ஹபீபி இந்த படம் வந்து நல்லா இருக்கு பிரதர். பக்ரீத்துக்கு இந்த படம் ட்ரைலர் பார்த்தோன்னே நான் பக்ரீத்துக்கு வெயிட் பண்ணேன், இந்த படம் வரும் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு. பட் படம் கொஞ்சம் தள்ளி வந்தாலும் நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டிரெக்டர் வந்து மீரா கதிரவன் பாய் வீட்டு பிரியாணி போட்டிருக்கிறாரு ஆடியன்ஸுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி சாம்சிஎஸ் இந்த கதைக்கு வந்து உயிர் ஊட்டியிருக்கிறார் பிரதர். இது வந்து மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, பக்கா ஆர்ட், பக்கா சினிமா. சினிமாட்டோகிராஃபினா என்ன அப்படிங்கிறது இந்த படம் ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு, அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. தனுஷ் சாரோட அப்பா கஸ்தூரி ராஜா இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு. நான் தனுஷ் சாரோட கார் தான் பின்னாடி நிற்கிறது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிப்பு. அவர் மியூசிக் ப்ளஸ் அதுதான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் என்னன்னா ஒன்றும் இல்லை பிரதர், 2.5 மணி நேரம் நீங்கள் வந்து உட்காந்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? முஸ்லீம்ஸ் வந்து நம்மளை சுற்றி வாழக்கூடிய அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வாழ்வியலை காமிச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு படமாக வந்திருக்கு. ஃபேமிலி தான் ஆடியன்ஸு, இந்த படம் ஃபேமிலி தான் டார்கெட்டு. ஏன்னா கதை அவ்வளோதான். லேகெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. எனக்கு நான் ஒரு சினிமா லவராக வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சத்யேந்திராலாம் செத்து போயிட்டார் அந்த மனுஷன். அவர்லாம் உயிரோடு இருந்திருந்தாருன்னா என்ன இந்த சினிமாட்டோகிராஃபி அப்படி அப்படிலாம் நிறைய விஷயம் டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ சாம்சிஎஸோட மியூசிக்காக இருக்கட்டும், டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள் குறிப்பாக, அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். மத அரசியல் இந்த மத வெறுப்புலாம் கிடையாதுங்க. ஆமாம் ஆமாம் ஐயா, அதை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, வெளிநாட்டில் வேலை செய்கிற முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்தாலே தனி ஒரு நாடுக்கு உருவாகலாம் போல, அமெரிக்கா மாதிரி. ஏன்னா அவ்வளோ இஸ்லாமியர்கள் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியை கூட மறந்து போயிட்டு எவ்வளோ தியாகங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்தில். எதுக்காகனா இந்த வாரம் வீக்கெண்டில் நீங்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹபீபி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது இந்த படத்தில். என்னால் எனக்கு ரொம்ப ஆசை இந்த கீழக்கரை ராமநாதபுரம் இந்த மாதிரி ஏரியாலாம் போய் முஸ்லீம்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை. பட் அதை நான் 2.5 மணி நேரம் இங்கேயே பார்த்துட்டேன். பட் இதை பார்த்ததுக்கப்புறம் தென்காசி கடைநல்லூர் அந்த விஷுவலாக அவ்வளோ அழகாக இருக்குது பிரதர். ஒரு பக்கம் நெல் விவசாய நிலம், ஒரு பக்கம் அருவி, மலை, அந்த ஏரியாவை போய் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த வாரம்.